நம்பர் தான் போட்டிருக்காரு, இலங்கையிலிருந்து, பேர் இல்லை. அதாவது இந்த புகைப்படத்தில் உள்ள செய்தியை பல சகோதரர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்றால், உழைப்பவர்களின் கூலியை அவர்களது வியர்வை உலரும் முன்னே கொடுத்து விடுங்கள். இப்னு மாஜா 2443. இந்த ஹதீஸ் சரியானதா? அதான் கேள்வி. அதாவது பரவலாக ரசூலுல்லாஹ் புகழும் பொழுது இந்த செய்தி என்ன செய்யறாங்க, நம்ம மக்கள் சொல்றாங்க. முஸ்லிம் அல்லாத தலைவர்கள் கூட நபிகள் நாயகத்தை பிறந்த நாள் விழாவெல்லாம் கிடையாது, அது மீளாது வாழ்த்துலாம் சொல்லும் பொழுது இதை சேர்த்து விட்டுருவாங்க. இப்படி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால உழைப்பவர்களின் கூலியை அவர்கள் வியர்வை உலரும் முன்னே கொடுத்து விடுங்கள் இப்படி சொல்றாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து நல்லா இருக்குங்கிற ரசூலுல்லாஹ் மட்டும் சுமத்த முடியாது. ஒரு கருத்து நல்ல கருத்தா இருக்குது, நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சேர்த்து விட்டுலாமன்னா அதுக்கு இங்க கிடையாது. அந்த பொய்க்கு வேலையே கிடையாது. எந்த தலைவர் பேர்ல வேணாலும் இப்படி சொல்லலாம். இந்த வார்த்தையை காந்தி சொன்னார்னு சொல்லுவாங்க, தலையாட்டிட்டு இருப்பாங்க. ஏன், அது என்ன இருக்காரு சொன்னதை நம்ம யார் வேணா விட்டு அடிக்கிறது தானே. அண்ணா சொன்னார் கூட இங்க சொல்லலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. எப்ப சொன்னாரு, எந்த ஊர்ல சொன்னாருன்னு எதுக்காக நம்ம கேட்டிருக்கிறோமா? எதுக்குமே கேட்க மாட்டோம். ஒரு நாள் ரயில்ல போய் கொண்டிருக்கும் பொழுது கருணாநிதி சொன்னார்னு சொன்னாலும் அப்படியான்னு தலையாட்டிட்டு இருப்பாங்க. ஏன், யாருடைய வரலாறும் அவர் தான் சொன்னாருன்னு ஐ விட்னஸோட ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை எந்த ஒரு தலைவர்களும் கிடையாது. முகமது நபி பேர்ல ஒண்ணு சொல்றதா இருந்தா இத நபிகள் நாயகர் சொன்னதை யாரு கேட்டா, அவரிடமிருந்து யார் கேட்டா, அவரிடமிருந்து யார் கேட்டா, எப்ப நூல் வடிவமாக ஆக்கப்படுகிறது அது வரைக்கும் உள்ளவங்க அந்த லிஸ்ட போடணும். ஒரு 200ல ஒரு நூல் எழுதுறாருன்னு சொன்னா அந்த 200 ஆண்டு வரைக்கும் உள்ள ஆட்கள்கிட்ட யார் யார் வழியா வந்துச்சோ அந்த லிஸ்ட போடணும். 100 வருஷத்துல அவர் எழுதுறாரு என்று சொன்னால் அவருக்கு அந்த 100 ஆண்டுக்கு உள்ள எத்தனை பேர் வழியா அது சேர்ந்துச்சோ அதை அவர் குறிப்பிடணும். அவங்க நம்பகமானவங்களா இருக்கணும். அப்படி வரலாற்றுல உங்களுக்கு இடம் இருக்கணும், பொய் சொல்லாம இருக்கணும், ஏமாத்தாம இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பு இருக்கணும். இப்படிலாம் இருந்தா தான் நபி சொன்னதாக சொல்ல முடியும். நபிகள் நாயகம் கடுமை எச்சரிச்சுட்டாங்க. மண் கதப அலைய முத்தாமிதான் சொல்லியத்த பவ மக்கதுவினார், என் பெயர்ல ஒரு பொய்யை ஒருத்தன் இட்டுக்கட்டி சொல்வானே ஆனால் அவனுக்கு நரகம். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இட்டு கட்டினதுங்கிறதுல வராவிட்டாலும் இது ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸா இருக்குது. என்ன பலவீனம் கேட்டா, இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவுல வருது எப்படின்னா, ஆத்துல் அஜீர அஜ்ரஹு கபல ஜிஃபாரகுஹு, வியர்வை காய்வதற்கு முன்னால் கூலி வேலை செய்பவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள். இதை இப்னு மாஜாவுல இருந்தாலும் இதுல அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் என்பவர் வழியாக அறிவிக்கிறாரு. இவர் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று பெயர் எடுத்தவர். இவர் அறிவிக்கிற செய்தி ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இப்படி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல அபூ ஹுரைரா அறிவிக்கிறதாக ஒரு வருது. அது அறிவிக்கிறது யாருன்னு கேட்டா, அபூ இஸ்ஹாக்குல் கூரின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இந்த கூரிங்கிறது ஒரு லைஃபான பலவீனமான ஆளு, இவர் ஏத்துக்கக்கூடிய ஆள் இல்ல அப்படிங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, அப்துல்லா இப்னு ஜாஃபர் மதீனின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் லைஸபி ஷையின் ஃபில் ஹதீஸ், இவர் ஹதீஸ்ல கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாத ஒரு ஆளு. அதே மாதிரி ஷர்கிங்கிற ஒரு இந்த செய்தி அறிவிக்கிறாரு. ஷர்கி என்பது முன்கருள் ஹதீஸ், ஹதீஸ்ல பொய்யான செய்தியெல்லாம் இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர் இப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் சரியில்லை. இது உழைப்பவரின் கூலியை வியர்வை காய்வதற்கு முன்னால் கொடுங்கள், நல்ல கருத்து. அது நல்ல உங்க கருத்தா சொல்லிட்டு போ, நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதை விட நல்லா சொல்லிக்கிறாங்க. இது கூட இதுல ஒரு கேள்வி வரும், வேர்வை வராம வேலை செஞ்சா கூலி கொடுக்க வேண்டிய வரும். வேர்வை சிந்தி மட்டும்தான் ஒருத்தன் வேலை செய்வானா? கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்வான். அவர் வேர்வையெல்லாம் வரல கூலி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற இதுல கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். இந்த வாட்ஸ்அப்பை வச்சு பாத்தீங்கன்னா கடின உழைப்பாளிகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப சாதாரணமா அந்த ஐடில வேலை பார்க்கறவங்க எல்லாம் சம்பளத்தை கொடுக்காம இருக்கலாம்னு வரும். அப்படி கிடையாது. அந்த அர்த்தம் தரக்கூடியதை விட நபிகள் நாயகம் சொன்னதாக ஆத்தன்டிக்காக புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் இன்னும் நல்லா தெளிவா இருக்கிறது. அது புகார்ல 2270வது ஹதீஸில் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, சலாஹத்துன் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. அல்லாஹு தஆலா சலாஹத்துன் அன ஹஸ்முஹும் யௌமுல் கியாமா, 3 பேர், அந்த 3 பேருக்காக வேண்டி அவன் வாதிட வேண்டியதுல கியாம நாள்ல நானே வாதிடுவேன், தீர்ப்பு நான் தான் அளிப்பேன், அவன் சார்பா நான் வாதிடுவேன். அது யார் 3 பேர் சொன்னா, அல்லாவின் பெயரை சொல்லி ஒருத்தன் வாங்கி விட்டு அப்புறம் மோசடி செய்யறான், எனக்கு ஏதாவது கஷ்டப்படுறேன் கடந்தாங்கன்னு கேட்கறான், தந்துட்டு வார்னிங் பண்றான்ல, இவனுக்கு எதிராக என்ன செய்வான் அல்லாஹ் நான் உனக்கு எதிராக நீ உனக்கு வாதிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாவின் பெயரால் ஒன்றை வாங்கிவிட்டு சும்மா கதற பிறகு மோசடி செய்கிறானே, இப்படி பண்ணி அல்லாஹ் சொல்லி ஒரு கடனை வாங்கி போடுறது, அப்புறமேல் வாங்கினது கொடுக்கறது இல்ல.
இவன் இவன் இந்த பாதிக்கப்பட்டவன் இருப்பான் இல்லையா, அவன் சார்பாக நான் வாதிடுவேன். அது ஒருத்தன். ரெண்டாவது, ஒரு ரஜுலுன் பா ஹுர்ரன் ஃபஅக்கல சமனஹு, சுதந்திரமான ஒரு அடிமைகள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்கள விற்பாங்க, வாங்குவாங்க, உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா இருந்ததுனால அது அனுமதிக்கப்பட்ட வியாபாரம்ங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு ரஜுலுன் பா ஹுர்ரன், அடிமையா இல்லாத ஒரு நல்ல சுதந்திரமா இருக்கிற ஒரு மனுஷன் பிடிச்சிட்டு போய் இன்னொரு நாட்டில் கொண்டு போய் இவன் அடிமைன்னு சொல்லி வித்து அந்த காசை திங்கிறான்ல, அப்படி தின்றான் என்று சொன்னால் அவனுக்கு எதிராகவும் இந்த அடிமைக்கு சார்பாகவும் நான் வாதாடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி இன்னொரு மனுஷன் யாருன்னு கேட்டா, இதுதான் முக்கியமானது. ஒரு மனிதன் இஸ்தாஜர் அஜீரன், ஒரு கூலிக்கு வேலையை சம்பளத்திற்கு ஒரு ஆளை நியமிக்கிறான். அவன்கிட்ட வேலையை முழுசா வாங்கி கொடுக்கிறான். உலம் யூத்தி அஜரஹு, அவனுடைய கூலியை கொடுக்கல. அப்படி இருப்பானேயானால் அந்த முதலாளிக்கு எதிராகவும் இந்த கூலிக்காரனுக்கு ஆதரவாகவும் நான் வழக்காடுவேன். அவன் எந்த வாதம் வைக்க தேவையில்லை, நான் பாத்துக்கிறான் அதை என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு. இது என்னது, இது எல்லா வகையான வேலைக்கும் ஓடும். அதாவது வேர்வை சிந்துற வேலையை மட்டும் இது குறிக்காது. நீ வேர்வை சிந்தாம போ, மூளைக்கு வேலை கொடுத்து செய்வ, எழுதுவ, எத்தனை வேலைகள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் கூலி இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுட்டு நீ கூலி கொடுக்காவிட்டாலும் அவனுக்கு எதிராக அல்லாஹ் போர் தொடுப்பான். இதை பேசுங்க. நபிகள் நாயகத்துடைய உழைப்போரின் வேர்வை பற்றி பேசுறதா இருந்தா அந்த கருத்தில் இருக்கிற ஆழத்தை விட இந்த கருத்துல எல்லா விதமான கூலிக்காரங்களும் அடங்கிடுறாங்க. இந்த கருத்துல எந்த விதமான கூலி, பள்ளிக்கூடத்து வாத்தியாரா இருப்பாரு, அவர் என்ன வேர்வை சிந்தி என்ன பண்றாரு, ஏசில உட்காந்து பாடம் நடத்துற காலேஜ்ல, அது அப்படி அவருக்கும் கூலி கொடுக்கணும். அவருக்கு சம்பளம் பேசிருக்கிறீங்கல்ல, அப்ப யாரெல்லாம் வேலைக்கு நீங்க ஒரு சம்பளத்துக்கு போட்டு விட்டீர்களோ அதை கொடுக்கல என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், கொடுக்காட்டி அவன் பேசுவான். அவ்வளவு பெரிய குற்றம் இது. புகாரில 2270. இந்த கருத்து, அதாவது உழைப்பவனின் கூலியை மறுக்க கூடாது. கருத்து சரியான கருத்து. ஆனால் அந்த வாசகம் சரியான வாசகம் இல்ல, இந்த வாசகம் சரியான வாசகம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது.